நான் உங்கள் சிபிபாறை ஜோதிடர் சாதிராமன் புரோட்டீன். இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உடம்பில் யாருமே அதிகமான புரோட்டீன் சத்து சேர்த்துக்கொள்வது கிடையாது. நம்ம அதிகமாக சாப்பிட்றது என்ன சொன்னால் ரைஸ். அதிகமாக ரைஸ் தானே சாப்பிட்றோம். தென் தமிழகத்து மக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு என்று சொல்லக்கூடியது ரைஸ் தான். இட்லி, தோசை, இப்போ கொஞ்சம் சப்பாத்தி, இவ்வளோ தான் சாப்பிட்றீங்க. அப்போ இந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் தான். புரோட்டீன் என்பது பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகள் என்ன சொன்னா எந்த மனிதனுமே உடலில் அதிகமாக சேர்த்து கொள்வது இல்லை. அப்போ புரோட்டீன் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய எடை எவ்வளோ, இப்போ ஒரு 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா டெய்லி 100 கிராம் புரோட்டீன் உங்கள் உடம்புல சேரணும். அப்படி சேர்க்குறோமான்னா ரைஸ் அதிகமாக சேர்த்துடுறோம், ஆனால் புரோட்டீன் சேர்வதில்லை. அப்போ டெய்லி 100 கிராம் புரோட்டீன் சார்ந்த உணவை எடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன நீங்கள் சாப்பிடணும்? அப்போ அந்த புரோட்டீன் சார்ந்த குறைபாடு இருப்பவர்கள் பருப்பு சாம்பார் அதிகமாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உடலில் புரோட்டீன் சத்துக்குண்டான குறைபாடு கண்டிப்பாக நீங்கும். உணவால் நோய். ஏன்னா சாம்பார் சாம்பாரின் மேல் அதிக பற்று வந்தது என்று சொன்னால் அங்கே புரோட்டீன் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். தயிர் சாதத்தின் மேல் அதிக பற்று வந்தது என்று சொன்னால் கால்சியம் குறைபாடு இருக்குன்றதுன்னு அர்த்தம். கிட்னியில் கல் இருக்குன்னா சாம்பார் வடை மேலே அதிகமான பிரியம் வந்துடும். தோல்வியாதி இருக்கிறவனுக்கு, சொரியாசிக்ஸ் இருக்கிறவனுக்கு முட்டைக்கோஸ் மேலே ரொம்ப பிரியம் வந்துடும். பொடுகு இருக்கிறவனுக்கு பலாப்பழம் சாப்பிடும் போல் வந்துடும். இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த உணவுகளை சாப்பிடுங்கள். கண்டிப்பாக இந்த டிசீஸிலிருந்து தப்பிப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம்.